தொடர்ச்சியாக நம்மளுடைய உரைகள்ல ஆஹ் மதங்களும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தலும் என்று பார்த்துட்டு வரோங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியில தமிழர் மதங்களான சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் மற்றும் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் இவைகள் எல்லாம் எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கான வழிகளை அவங்க வச்சிருக்கிறாங்க, அவைகள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான ப்ளூ பிரிண்ட் நமக்கு தருதா இல்லையா என்பதை எல்லாம் ஒரு பகுப்பாய்வாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மதங்களும் அவங்களுக்குன்னு தனி சில மெத்தடாலஜி வச்சிருப்பாங்க உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அவைகளும் இஸ்லாமும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தலும் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். தமிழர் மதங்கள் என்று பார்த்தோம்னா நம்ம இப்ப சொன்ன மதங்கள் தாங்க. இவை வந்து மன தூய்மை, அன்பு மற்றும் ஒழுக்கத்தை வலியுறுத்துது. மனதுக்கு மனதுக்கண் மாசிலன் ஆதல் என்று சொல்லுவாங்க. அதாவது தூய்மையான உள்ளம் மற்றும் அகத் தூய்மையே சிறந்த அறம் என்பது தமிழர் வாழ்வியலோட கோட்பாடு. தமிழர் சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அகத் தூய்மை என்று சொல்லுவாங்க. அதாவது உள்ளம், மனதுக்கண் மாசிலன் ஆதல் என்று சொல்லுவாங்க. மனதில் குற்றமில்லாமல் இருப்பது சிறந்த அறம் என திருக்குறள் வலியுறுத்துது. மற்றும் சைவ வைணவ மதங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி, இறை வழிபாடு மற்றும் தீய எண்ணங்களை நீக்கி மனதை நிலைநிறுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. மேலும் சமணம், பௌத்தம் பார்த்தீங்கன்னா அகிம்சை, பொறுமை மற்றும் ஆசைகளை துரத்தல், நிர்வாணா உடைய நிலையை அடைதல் மூலம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தலாம் என்று அவங்க சொல்றாங்க. வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று என்ன சொல்றாரு, அன்பின் வழியே அவர் சொல்றாரு. ஜீவ காருண்யம் மற்றும் ஆன்ம நேய ஒருபாட்டை வந்து ஒருமைப்பாட்டை இது வலியுறுத்துது. வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா அன்பு, விருந்தோம்பல், கூடி உண்ணுதல் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வு தமிழர்களுடைய பண்பாடுகளாக கூறுகளாக இருக்கு. தினமும் தியானம் செய்வது, நேர்மறை எண்ணங்கள், ஒழுக்கமான வாழ்வு தமிழர் சமயங்கள் கூறக்கூடிய தூய்மைக்கு அடிப்படைகளாக இருக்கு. தமிழர் மரபுல பார்த்தீங்கன்னா மனம், உள்ளம், உயிர் இது மூன்றுமே வந்து மைய கருத்துக்களாக கருதப்பட்டுச்சு. மதம் என்பது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது, அது உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு வழிமுறை. இதை சைவம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, சைவ மதத்துல ஆன்மா வந்து சிவனோடு ஒன்றுபட்டுணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து உள்ள தூய்மைக்கு என்ன சொல்லுவாங்க, மலங்களை நீக்கணும் என்று சொல்லுவாங்க. மலங்கள்னா ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லுவாங்க. அஹிம்சை, சத்தியத்தை மேம்படுத்தி ஒரு நெறிப்படுத்திய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுவாங்க. பக்தி மூலியமாக திருப்பாடல்கள், தேவாரம் இது மூலியமாக உள்ளம் சுத்தம் அடையுது என்று சொல்றாங்க. தவம் செய்வது, யோகம் செய்வது என்று சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிவும் அனுபவமும் சேர்ந்து மனதில் உள்ள கலங்கங்கள் கழிவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று சொல்லுவாங்க. வைணவ மதத்துல பாத்தீங்கன்னா நாராயணனிடம் சரணாகதி ஆவது இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். உள்ள தூய்மை வந்து அகங்காரத்தை விடணும், கருணை, தாழ்மையை வளர்த்து கொள்ளணும், திவ்ய பிரபந்தத்தை அடிக்கடி ஓதணும், பரமனுடைய திருவுலத்தில் முழு நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆழ்வார்கள்லாம் பாடியபடி மனம் தாழ்ந்து பக்தியில கரைந்து அகம்பாவம் களைவதுதான் சுத்தம் என்று சொல்லுவாங்க. அடுத்து சமண மதம் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து கர்ம பந்தத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லுவாங்க. அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அஹிம்சை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, விரதம் இருக்கிறது, தவம் செய்யறது, ஆசைகளை மனோ இச்சைகளை குறைத்துக் கொள்வது, சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வது. வந்து மனது வந்து ஆசையால் மாசாவா இது ஆகுதுன்னு சொல்றாங்க, அசுத்தமாக ஆகுது. ஆசை நீங்கினால் அது தெளிவடையும் சொல்றாங்க. பௌத்தத்துல பாத்தீங்கன்னா துக்க நிவர்த்தி தான் நிர்வாண நிலையை அடையணும்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டாங்க மார்க்கம், சம்மா சிந்தனை, சம்மா செயல், தியானம், விபஷ்யனா என்று சொல்லுவாங்க, உலகப்பற்றின்மை என்று சொல்லுவாங்க. புத்தர் என்ன சொன்னார்னா, மனசுதான் எல்லாமே, அது சுத்தமாச்சுன்னா வாழ்க்கை சுத்தமாகும் என்று சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்களா இருக்கு. இவை எப்படி இஸ்லாமும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தலுக்கு எப்படி வேறுபடுது என்பதை நம்ம பார்க்கணுங்க. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி நவுறாங்க. இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி அது ஒன்றுதான் இலக்கு மனிதர்களுக்கு. ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துதல், கியாமத் நாள் வந்து வெற்றி பெறுதல். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நப்சை தூய்மை அடைந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்றான். உள்ள தூய்மையுடைய மரபுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழருடைய மரபுகள் தவம் செய்வது, தியானம் செய்வது, ஆசை கட்டுப்படுத்துறது, கருணையை வளர்த்துக் கொள்வது என்று. ஆனா இஸ்லாம்ல வந்து 3 நிலைகள் தான் தஸ்கியா என்பது. முதலாவது தௌஹீத், இரண்டாவது ஷரியத்துடைய கட்டுப்பாடு, ஹலால் ஹராமை பேணி வாழ்க்கை, மூன்றாவது திக்ரு, துவா செய்வது, நபி வழியை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடல்ல ஒரு மாமிச துண்டு உண்டு, அது சுத்தமாச்சுன்னா முழு உடலும் சுத்தமாயிடும் சொன்னாங்க. அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. வந்து பல மரபுகள் வந்து அகம்பாவத்தை அகற்ற சொல்கின்றன தமிழர் மரபுகளை. இஸ்லாம் அதற்கும் ஒரு படி மேல் போய் மனிதன் வந்து தன்னை படைத்த இறைவனுக்கு, படைப்பாளனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஒருத்தன் வந்து படைச்சவனுக்கு அடிமையாக ஆகிட்டான்னா உலகத்தில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களிலும் எதுக்குமே அடிமையாக இருக்க மாட்டான். அதுதான் சிறந்தது.
சரியான அகீதா நல்ல அமல்கள் மூலியமாக உள்ளத்தை சுத்தப்படுத்த சொல்லி ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் வந்து இஸ்லாம் நமக்கு கொடுக்குது. ஸோ மனதை வெறுமைப்படுத்துதல் என்பது இஸ்லாம்ல கிடையாது. மாறாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல் தான் இருக்கு. ஸோ சுய அனுபவம் கிடையாது. மாறாக வெளிப்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல் வஹி இறை செய்தி தான் அதனுடைய இலக்காக இருக்கிறது. அதை பின்பற்றி வாழ்வதுதான். உள்ளுணர்வு கிடையாது. மாறாக குர்ஆன் சுன்னா தான் நேர்வழிக்கான பாதை என்று சொல்லுது. ஸோ தமிழர் மரபுகள்ல சில இடங்கள்ல ஆன்மாவை இறைவனோடு ஒப்பிடுவாங்க. சில இடங்கள்ல மறுபிறப்பு பத்தி பேசுவாங்க. ஆனா இஸ்லாம் தெளிவா வேறுபடுத்தி காட்டுது. படைப்பு வேற, படைத்தவன் வேற என்று. இந்த உலக வாழ்க்கை ஒரு தடவை தான். மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் இல்ல. ஒரே ஒரு முறை தான் வாழணும். அதை சரியாக வாழ்ந்து மறுமை நாள்ல வெற்றி பெறணும். சொர்க்கம், நரகம் இது எதுலயோ இறைவன் வந்து அதுக்கேற்ப அவங்க கூலிக்கேற்ப அதை வழங்குவான். ஸோ பல ஆன்மீக வழிகள்ல நீங்க பார்க்கலாம். உள்ளுணர்வு, தியானம் செய்வது, தனிப்பட்ட உணர்ச்சி இதுதான் சுத்தத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுது. ஆனா இஸ்லாம் வந்து உள்ளத்தை பத்தி டீட்டெயில்டா பேசுது. அது வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் இறுதி வேதத்தால் வந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுது. ஸோ நம்ம இங்க கவனிக்க வேண்டியது உள்ளம் அமைதியா இருந்தா மட்டும் போதுமா? அல்லது உள்ளம் வந்து உண்மை அடிப்படையில் அமைதியாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும். இதுதாங்க முக்கியம். உள்ளம் வந்து உண்மை அடிப்படையில் அமைதியாக இருக்க வேண்டும். சில தமிழர் மரபுகள்ல ஆன்மா இறைவனோடு ஒன்றாகணும், கலக்கணும் என்ற சிந்தனை உள்ளது. சில இடங்கள்ல அகந்தை வந்து நீங்கிவிட்டு தானே தெய்வீகமாக ஆகணும் என்ற உணர்வும் இருக்கு. ஆனா இஸ்லாம்ல வந்து மனிதன் வந்து அல்லாஹ்வுக்காக தனக்கு படைத்த இறைவனுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறான். ஒருபோதும் இரண்டற கலக்க முடியாது இறைவனோடு. ஏன்னா இறைவனுடைய தன்மைகள் வேற, மனிதனுடைய தன்மைகள் வேற. ஸோ உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுக்கு நல்ல அடியானாக வாழ்வதுதான். ஸோ அகந்தை இல்லாமை என்பதை மேலும் தெளிவுபடுத்துது இஸ்லாம். நாம வந்து ஒன்றாகி விடவில்லை, மாறாக நான் பணிந்து விட்டேன், இறைவனுக்கு பணிந்து விட்டேன் என்று. பல மரபுகள்ல மனசை வெறுமைப்படுத்தணும், பற்றில்லாமல் வாழணும், சுய அனுபவத்துல கரைஞ்சிடணும் என்று சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம்ல மனம் வந்து வெறுமையாக்கப்படல. அது அல்லாஹ்வின் நினைவால் நிரப்பப்படுது. வெறுமை வந்து தற்காலிக ஒரு சந்தோஷத்தை தான் குடிக்கும். ஆனா இறைவனுடைய நினைவு என்பது இஸ்லாம்ல ஒரு நிரந்தர சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்கும். இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி. ஒரு உறுதியான வழிகாட்டுது அது. தமிழர் மரபுகள ஆசையை குறைக்க சொல்லி சொல்லுது, நீக்க சொல்லி சொல்லுது. ஆனா ஆசை என்பது இயல்பானது மனிதனுக்கு. அது இருந்தே தான் தீரும். ஆசைக்கு முழுமையான தடை விதிக்கல இஸ்லாம். ஹலாலான வழியில தன்னுடைய ஆசையை, மனோ இச்சையை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி இருக்கு. அனுபவிக்க அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா பொறுப்போடு அது இருக்க வேண்டும். நல்ல ஒழுங்குகளோடு இருக்க வேண்டும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஆசை இல்லாமல் வாழ்றது இல்லைங்க. அது நிச்சயமா யாராலயும் முடியாது. ஏன்னா மனிதனுடைய இயல்பே ஆசைகளோடு படைக்கப்பட்டது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளத்துடைய தூய்மை என்பது வந்து சரியான இடத்தில் சரியான கட்டுப்பாடோடு நல்ல விஷயங்களை அனுபவிப்பது. சில மரபுகள் வந்து கர்மாவுடைய சுழற்சியை பத்தி பேசும், மறுபிறப்பை பத்தி பேசும். ஆனா இஸ்லாம்ல ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரே ஒரு தீர்ப்பு நாள் தான். தெளிவான தீர்ப்பு அங்க கொடுக்கப்படும். இதனால வந்து உள்ள தூய்மை வந்து அடுத்த பிறவியில மேம்பாடு என்ற கான்செப்ட் இல்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் தியானத்துல இருந்தேன், ஒரு ஒளியை கண்டேன் என்று சொல்லுவாங்க. உள்ள அனுபவம் மட்டுமே சான்றாக அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு நிலையான அளவுகோல் அவங்களுக்கு கிடையாது. இஸ்லாம்ல இருக்க மாரி ஒரு வஹி, இறுதி வேதம் 1400 வருஷங்களாக அந்த வேதம் மாற்றப்படாமல் இருப்பது இது போல கிடையாது. இஸ்லாமிய தஸ்கியா உள்ள தூய்மைக்கான 3 அடித்தளங்கள் வந்து சரியான ஈமான், சரியான வழிபாடு, சரியான நல்லொழுக்கம். இதயமும், அறிவும், செயலும் 3ம் சேர்ந்து உள்ளத்தை சுத்தப்படுத்த பயன்படுது. சில இடங்கள்ல துறவறம் சொல்லியிருக்கும். துறவறம் வந்து மனிதனுக்கு வந்து மனித இயல்புக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கு. சைவ மதங்கள்ல சந்நியாசம் என்று இருக்கு. மடாதிபதி மரபு என்று இருக்கு. சிவயோகி வழி என்று இருக்கு. வைணவம்ல ஜீயர் மரபு, யதி வாழ்க்கை இருக்கு. சமணம்ல முனிவர்களுடைய கடுமையான விரதங்கள் இருக்கு. இது அனைத்தையும் காமம், குடும்பம், சொத்து போன்ற உலக உறவுகளை விட்டுட்டு முழு ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய வாழ்க்கையை உயர்ந்த நிலையாக அவங்க கருதுறாங்க. ஆனா மனிதனுடைய உயிரியல் இயல்பு, இயற்கையான கோணம் பார்த்தீங்கன்னா, குடும்ப அமைப்போடு வாழக்கூடியவனா தான் அவனுடைய இயற்கையாக இருக்கு. இனப்பெருக்கம் செய்பவனாக தான் அவன் இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உறுப்புகள் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. மனிதன் என்பவன் சமூகமாக வாழ்பவனாகத்தான் இருக்கிறான். இந்த அடிப்படையில இயல்புகளை முழுமையாக துறப்பது பொதுவான மனித இயக்கத்திற்கு எதிராக இருக்கலாம். அதனால சில மரபுகள்ல கடுமையான தவங்கள் வந்து உடல்நல பாதிப்புகளையும் உண்டாக்கியிருக்கு. ஒரு சமூகம் முழுவதுமாக இந்த துறவறத்தை ஏற்றுக்கொண்டால் குடும்ப அமைப்பு பாதிக்கும். சமூக பொறுப்பு குறையும். அதனால் இது அனைவருக்கும் பொருந்துமா என்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இஸ்லாம் வந்து துறவறத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்துல துறவறம் இல்லை என்று நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க.
திருமணம் இருக்கு, குடும்பம் இருக்கு, சமூக பொறுப்பு இருக்கு, ஆன்மீகம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு முஸ்லீம் போகணும் தன்னுடைய வாழ்க்கையில. இஸ்லாம் வந்து ஆசையை ஒழிக்க சொல்லி சொல்லல. ஒழுங்குபடுத்த சொல்லி சொல்லுது. உலகத்தை விட்டு ஓட சொல்லல. உலகத்தில் வாழ்ந்து தூய்மையாக உள்ளத்தை தூய்மைப்படுத்த சொல்லி சொல்லுது. இஸ்லாம் ஆசைகளை அழிக்க சொல்ல, மாறாக ஆசைகளை கட்டுப்படுத்த சொல்லி சொல்லுது. தமிழர் மரபுகள்ல உலகம் என்பது ஒரு மாயை. அதை விட்டு விடுபடுவதுதான் இலக்கு என்று சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் என்பது ஒரு சோதனை. பொறுப்போடு வாழ்வது தான் அதனுடைய இலக்கு என்று சொல்லுது. இஸ்லாம் வந்து இயற்கையை மறுப்பது கிடையாது. அதை சீரமைக்குது. குடும்பம், ஆன்மீகம் 2த்தையும் இணைக்குது. பேலன்ஸ்டா வாழ சொல்லி சொல்லுது.